சின்ன மருமகள் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஈஸ்வரி குழந்தை தூக்கிட்டு வராங்க. உடனே மோகனா, என்ன ஈஸ்வரி குழந்தை தூக்கிட்டு வர, யார் குழந்தைன்னு சொல்லி கேட்குறாங்க. அக்கா, என்னக்கா தெரியாத மாதிரி கேட்குறீங்க, நம்ம அழகரை தூக்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்றாங்க. இதை கேட்ட மோகனாவுக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. ஈஸ்வரி, என்ன தமிழ் வந்திருக்காளா, தமிழ் கிட்ட இருந்து குழந்தை தூக்கிட்டு வந்தீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. அக்கா, அவ எதுக்கு இங்க வரணும், இந்த வீட்டுல வேலை செய்யறதுக்கு கூட தகுதி இல்லாத அவளை நம்ம எதுக்காக வர வைக்கணும், அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. இப்போ ஒரு வாரம் கழிச்சு அழகர் நம்ம வீட்டுக்கு வரணும் இல்ல, அதனால அழகரை அவ தூக்கிட்டு வந்து கொடுக்கவே இல்லையா, நான் அழகரை தூக்கிட்டு வந்துட்டேன்னு சொன்னதும் மோகனுக்கு இது ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. மோகனா, ஈஸ்வரி என்ன பண்ணிட்டு இருக்க, இப்ப சேது கிட்ட மீனாட்சி இருக்கும்போது அழகர் தமிழ் கிட்ட இருக்கிறது தானே முறை, நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி கேக்குறாங்க. அப்படியெல்லாம் முடியாதுக்கா, நம்ம அழகர் நம்ம கிட்ட இருக்கணும், இருக்கிறதே அந்த ஒரு வாரத்துல 4-5 நாள் தான் அழகர் இங்க இருக்கான், அதுல இங்க இருக்கிறது தான் நல்லது, நீங்க அழகர்னு சொல்லிட்டு ஈஸ்வரி மோகனா சொல்றது எதுவுமே கண்டுக்காம போறாங்க. இப்ப தமிழ் ஒரு பக்கம் கதறிட்டு இருக்காங்க, கோவப்படுறாங்க. தமிழ் என்ன பண்றாங்கன்னு தெரியாத அளவுக்கு தமிழாவே பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்ததும் அம்மாச்சி கோவப்பட்டு சேதுக்கு கால் பண்றாங்க. என்னடா சேது, நீ சொல்லிதான் உன்னுடைய சித்தி இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களா, எதுக்காகடா இப்படி பண்ற அந்த ஈஸ்வரின்னு சொல்லி கேக்குறாங்க. இங்க பாருமா, நீ என்ன சொல்றன்றது எனக்கு ஒண்ணுமே புரியல, என்னாச்சு அப்பதான்னு சொல்லி கேக்குறாங்க. நடந்த விஷயத்தை எல்லாமே பாட்டி சொல்றாங்க. இங்க தமிழ் பயங்கர கோபத்துல இருக்கா, நீங்க குழந்தைய கூட்டிட்டு போயிட்டு 2 நாள் வச்சிருக்கிறதுக்கு கூட தமிழ் எதுவும் சொல்லல, வந்தப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு அமைதியதால இருக்கா. இப்போ தமிழை சோதிக்கிற மாதிரி நீங்க பண்றீங்களே, அது தப்பு இல்லையா, ஏன்டா இப்படி பண்றீங்க, பாவுடா அந்த பொண்ணு, உன்னை கல்யாணம் பண்ணதை தவிர வேற என்னடா தப்பு பண்ணா, அவளுக்கு ஏன்டா இப்படி தண்டனை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு அப்பதான் பேசுறாங்க. இங்க பாரு அப்பத்தா, நடந்த விஷயம் எதுவுமே எனக்கு தெரியாது, சின்னம்மா இப்படி பண்ணுவாங்க நினைச்சு கூட பார்க்கல, ஒரு 10 நிமிஷம் எனக்கு டைம் கொடுங்க, அதுக்குள்ள நான் சின்னம்மா கிட்ட பேசிட்டு சின்னம்மாவே எடுத்துட்டு வந்து குழந்தைய தமிழ் கிட்ட கொடுக்குற மாதிரி நான் பண்றேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. நடந்த விஷயத்தை எல்லாமே சொல்றாங்க. இதை கேட்டதும் ரொம்பவே தமிழ் கோபத்துல, இனிமே என்னால எதுக்காகவும் யாருக்காகவும் என்னுடைய குழந்தைய நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு தமிழ் ஒரு பக்கம் ரொம்பவே பயங்கர கோபத்துல இருக்காங்க. இப்ப சேது கால் பண்றாங்க ஈஸ்வரிக்கு. ஈஸ்வரி, சொல்லுப்பா சேதுன்றாங்க. என்ன சின்னமா பண்ணிட்டு இருக்கீங்க, இருக்கிற பிரச்சனையும் பத்தாதுன்னு சொல்லி எல்லா பிரச்சனையும் ஊதி பெருசாக்கிட்டு இருக்கீங்களா, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க சேது, நான் என்னப்பா பண்ணேன், நமக்கு உரிமையான குழந்தைய நான் தூக்கிட்டு வந்தது தவிர வேற என்ன தப்பு பண்ண சேது, எதுக்காகப்பா இப்படி கத்துறேன்னு சொல்லி கேக்குறாங்க. உங்களை தூக்கிட்டு வர சொன்னா சின்னம்மா, தூக்கிட்டு வர சொன்னா ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணாம பஞ்சாயத்துல இருந்து நம்ம வரலன்னு சொல்லிட்டு 1008 பேர் நம்ம மேல கோபத்துல இருக்காங்க. இப்படிப்பட்ட நேரத்துல நீங்க இப்படி பண்ணிருக்கீங்களே, இது சரியா சின்னமான்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசுறாங்க. சேது, அப்படி என்னப்பா பண்ணிட்ட நீ, சொல்லுப்பான்னு சொல்லி கேக்குறாங்க. இங்க பாருங்க சின்னம்மா, உங்களுக்கு 10 நிமிஷம் டைம் கொடுக்குறேன், அந்த 10 நிமிஷத்துல தமிழ் கிட்ட குழந்தைய எடுத்துட்டு போயிட்டு கொடுக்கலன்னா என்ன மனுஷனா நீங்க பார்க்க மாட்டீங்க, என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, குழந்தைய கொண்டு போய் விடுங்கன்னு சொல்லி ரொம்பவே கோபப்பட்டு கத்துறாங்க சேது. இதை கேட்டதோ என்ன பண்றதுன்னே தெரியல ஈஸ்வரி. ஈஸ்வரியோட பிளான் பிளாப் ஆக போகுதா, இல்ல ஈஸ்வரி நினைச்சபடி சண்டை பெருசாக போகுதாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.